ஊரா இது கிளிய கிளிய ஓட்டுறானுங்க. எத்தனை தடவை தான் ஓட்டுறது? அங்கிள். சரசு வா வா. எனக்கு ஒரு சைக்கிள் வேணுமே. உனக்கு இல்லாத சைக்கிளா? பெருசு வேணுமா சிறுசு வேணுமா? பெரிய சைக்கிளா கொடுங்க. ஆமா ஆமா, பெரிய சைக்கிளா இருந்தா தான் உனக்கு ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கும். அங்கிள் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. காசா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதில்ல அங்கிள், எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? உனக்கா? நானா? சொல்லு. எனக்கு கொஞ்சம் சைக்கிள் கத்து கொடுப்பீங்களா? கத்து கொடுப்பீங்களாவா? கொடுத்துருவோம். பார்த்து மெதுவா. சைக்கிள் கத்துக்கும் போது சாயக்கூடாது. அப்படியே சாஞ்சாலும் அந்த பக்கம் சாயக்கூடாது, என் பக்கம் தான் சாயணும். கையெல்லாம் பிடிக்காதீங்க. என்னையும் பிடிக்க கூடாதுங்கிற, நீயும் பிடிக்க மாட்டேங்கிற. அப்புறம் எப்படிதான் சைக்கிள் கத்துக்கிறது? யாரு? ஆத்துக்காத்தால காலங்காத்தால விளக்க மாட்டாலே. நதியை கடந்து எப்படிமா வர்றது? கை கொடு. இது என்னையா அநியாயம்? சரசு சைக்கிள் கத்து கொடுக்க சொல்லிச்சு. ஆமா, இன்னைக்கு சைக்கிள் கத்து கொடும்பா, நாளைக்கு வேற ஏதாவது கத்து கொடும்பா, அப்புறம் ஏன் விட்டு வாசல் வந்து நின்னுகிட்டு எனக்கு வாழ்க்கை கொடும்பா. நான் என்னையா பண்ணுவேன்? என்னடி இந்த சின்ன விஷயத்துக்கு போய்? இன்னைக்கு இது சின்ன விஷயம் தாயா, நாளைக்கு இதுவே சின்ன வீடா மாறிடும் ஐயா. சின்ன வீடெல்லாம் ஒண்ணு கட்ட முடியாது, சிமெண்ட் தட்டுப்பாடா இருக்கு. நாட்டுல எத்தனையோ அப்பாவி பொண்ணுங்க தான் புருஷன் செய்யறத கண்டுக்காம விட்டுட்டு தான் வாழ்க்கைய பறி கொடுத்துட்டு நடு ரோட்ல நிக்கிறாங்க. என்னையும் அந்த மாதிரி நினைச்சிடாத. ஏட்டு சுரக்காய் எடுத்து கூட்டு பண்ணிவிடுவேன். கூட்டு என் ஒருத்திக்கே உன்னால பதில் சொல்ல முடியலையே, உனக்கு எதுக்காக இந்த சின்ன புத்தி எல்லாம்? இந்தா புடி. பாவம், சரசு சைக்கிள் கத்துக்க வந்தது அநேகமா இந்நேரம் நீச்சல் கத்துக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சரசு சரசு. என்ன அழகு? அது வந்து, அட என்ன சொல்ல? நீ மாமா கிட்ட பட்டமான மாப்பிள்ளதான் கட்டிக்குவேன்னு சொன்னியா? ஆமா, அதுக்கு என்ன? அத நான் கேட்டுட்டு இருந்தேனா? அதுக்குதான் இருக்குதுலே பெரிய பட்டமா நம்ம கவுண்டர் வாங்கி கொடுத்தாரு. இத பாரு, இதோட பெரிய பட்டம் இல்லையா? ஐயோ கர்மம் கர்மம். நான் இந்த பட்டத்தையே சொன்னேன், படிச்சு வாங்குற பட்டத்தை சொன்னேன், BA MA. அதெல்லாம் உனக்கு இங்க புரியப்படுது. சுத்த பட்டி கடை. ஐயோ, அங்க இருந்ததுல இதான் பெரிய பட்டமா? நம்ம கவுண்டர் சொன்னாரு. பண் பத்தாது, நீ பஞ்சத்துல என்னதான் படிச்சு கழிச்சியோ. என்ன பாரு சரிமா பழம்போட ரசி. அது மாதிரி உனக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்ல. உன்னால இந்த ஜென்மத்துல அந்த பட்டத்தை தரவே முடியாது. கனவு காணாத. இத பாரு, இந்த மாதிரி ஏடா குழம்பு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த எனக்கு கெட்ட கோவம் வரும். சரசு நினைச்சுக்கிட்டாளாம் கிழவி வயசு மாப்பிளைக்கு வாக்குப்பட. இல்ல சரசு, உனக்கு வயசு கம்மி தானே, அதான் நான் ஆசைப்பட்டேன். அடைச்சி வாய விடு. உனக்கு ஒரு நினைப்பு, எனக்கு கல்யாணம் கட்டிக்கலான்னு. அதான் நடக்காதே. அழகு குடிங்க. இதுக்கு போய் கவலைப்பட்டுட்டு இந்த பாரு, எனக்கு சரசுக்கு எப்ப கல்யாணம் நடக்கணும் பார்த்து சொல்லு. முதல்ல தட்சணை எடுத்து கீழே வை. தச்சடியா? கொஞ்சம் எடு. என்ன அது கொஞ்சம் கூட விவசாய இல்லாம? சிந்தைய வர மாட்டேது. இந்த உன் தட்சணை. ஆமா, ஐயாவுக்கு என்ன தொழில்? ஏன் இல்ல 5 பைசா 10 பைசா இருக்கு, அதான் சந்தேகமா கேட்டேன். அதுவா, கோழிக்குட்டி விளாண்டு நம்ம அப்பட்ட பறிச்சது. நீட்டியா? எத? அட கைய நீட்டியா? அதானே காலுன்னு நினைச்சேன். மலையாள பகவதிய மனம் தெரிந்து சொல்லணும், தென்குமரி பகவதிய தெரிஞ்சத நீ சொல்லணும், ஜக்கம்மா தேவிய நீ சாதகவ சொல்லணும், மத்தூரு கழிய நீ மனங்குளிர. முடிஞ்சதா? இது நாள் வரைக்கும் நீ உங்கையே உனக்கு உதவிட்டு தான் இருந்த. இனிமே அந்த கதையில எனக்கு வேணாம். எனக்கு சரசு கல்யாணம் நடக்குமா அது மட்டும் பார்த்து சொல்லு. இந்த கைராசிக்கு சொந்தத்துல தாயா பொண்ணு. நீ நினைச்ச பொண்ண கட்டிக்குவ. கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ஐயோ, கொஞ்சம் எடுத்து வந்து தரேன். மவராசா, சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். சந்தோஷமாயிரியா? வரமா? என்னம்மா? அந்த சேலை எடுத்துட்டு வாடா. அம்மா, என்ன சேலைமா? எத்தனை சேலடா வச்சிருக்கேன்? இருக்கிறது 2 சேலை. சீக்கிரமா போடா. ஈர துணியோட நிக்கிறேன், மாத்திக்கிறோம் போடா. அம்மா, உனக்கு ஒண்ணும் புரியாத. அந்த சேலை எங்கடா? அம்மா, என்னடா வந்தும் போயும் சேலை எங்கடா? அது வந்துமா சோசிகாரி கொடுத்துட்டேன். சோசிகாரிக்கா? எதுக்கு? எதுக்குடா கேக்குறல்ல? அது எனக்கு சோசியம் பார்த்துச்சு. எனக்கு சரசுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்குன்னு சொல்லிச்சுமா. அப்படியே எனக்கு ஒரு சேலை துணி இருந்தா கொடுன்னு கேட்டுச்சு. அதான் எடுத்து கொடுத்துட்டேன். ஐயோ ஐயோ, அட பாவி,
உருப்படியா இருந்தது அந்த ஒரு சேவை தான். அதையும் தூக்கி கொடுத்துட்டியே, இப்ப எதடா நான் கட்டிக்கிறது? உன்னால லாபம் தான் இல்லைனாலும் நஷ்டம் பண்ணாம இருக்கலாம்ல. இப்படியே உன்னை விட்டுட்டு போனா சரிப்பட்டு வராது. எங்க போவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. 4 காசு சம்பாதிச்சு வந்தாதான் இனிமே இந்த வீட்டுல உனக்கு சாப்பாடு. என் முகத்துல முழிக்காத, போடா வெளிய. அம்மா நிஜமா தான் சொல்றியா? நிஜமாவது பொய்யாவது, போடா வெளிய. நான் போறேன். போடா. அதுக்கு சரசு, இந்த பைத்தியம் எப்பதான் அவனை விட்டு தீருமோ? அம்மா கூப்பிட்டியா? போய் தொலையண்டா. அவனை குறைச்சலா இருக்கு. சரசு நீ என்ன சொல்ற? பாவம், ஒண்ணும் தெரியாத ஒரு ஏழை பொண்ணு வெள்ளையம்மா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஆசைய தூண்டி விட்டேன். அத அவ மனசுல கற்பனை கோட்டையா கட்டிக்கிட்டு கற்பங்கிற கோட்டை கிட்டா. எனக்கும் அந்த மாதிரி நிலைமை நாளைக்கு உன்னால வந்துடக்கூடாது பாரு. அதனாலதான் உன்கிட்ட நான் பேச விரும்பல. அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை சரசு. கதை இல்ல, அத நானே என் கண்ணால பார்த்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நீ ஒரு உண்மையான லவர் இல்ல, பக்கா லோஃபர். ஆளையும் அந்தஸ்தையும் பார்த்து மனச பறி கொடுக்கிற எந்த ஒரு பொண்ணுக்குமே வாழ்க்கையில ஏமாற்றம்னு ஒண்ணு நிச்சயமா இருக்கும். உன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு வேணும்னா காதலுங்கிறது வாழ்க்கையில ஒரு கட்டமா இருக்கலாம். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு. என்ன நம்பு. எது எதை நம்ப சொல்ற? நாளுக்கு நாள் ஆளுக்கு ஆளு மாறுதே, அந்த அன்பு சொல்றியா? இத பாரு, உனக்கு பொழுது போகலன்னா ஒரு ஃபுட்பால் விளையாடு, ஒரு வாலிபால் விளையாடு. ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் விளையாடாத. அரசு நான் சொல்றத கேளு. நீ என்ன பகவத்கீதையா சொல்ல போற? பகட்டா நான் வார்த்தை சொல்லுவேன். அதையெல்லாம் நான் அப்ப தயாரா இல்ல. ஏன்னா நான் ஒண்ணும் வெள்ளையம்மா இல்ல. இப்ப என்னதான் சொல்ற? இது வரைக்கும் உனக்கும் எனக்கும் இருந்த உறவை முறிஞ்சதுன்னு சொல்றேன். இனிமே என்ன தொந்தரவு பண்ணாத. என்னடா சாம்பாரு, கை கேட்டது வாய் கேட்டாம போயிரும் போல இருக்கு. அண்ணே, அரசியல் கட்சிக்குள்ள ஏற்பட்ட உறவுன்னா இன்னைக்கு இந்த கட்சி, நாளைக்கு இன்னொரு கட்சி அப்படின்னு ஏதோ ஒரு கட்சியோட புதுசா உறவு ஏற்படுத்திக்கலாம். ஆனா இது ஒரு பொண்ணோட ஏற்பட்ட உறவுன்னு அந்த பொண்ணே அப்படி சொன்ன பின்னாடி நானும் தேடி பார்த்துட்டேன். இதுக்கு மேல தமிழ்ல வார்த்தையே கிடைக்கல. ஏய் சாம்பார், ஏண்டா இதுக்கு போய் இப்படி கண்ணீர் வடிக்கிற? ஆத்து தண்ணின்னா வெள்ளம் அடிச்சுட்டு போயிருமேன்னு சொல்லி கவலைப்படலாம். ஆனா இது கிணத்து தண்ணி. இப்ப உங்க வேதனைக்கு ஒரே வழி பட்ட தண்ணி தானே. அம்மா அம்மா அம்மா, என்ன கைய நீட்டுமா. எதுக்கு? நான் சொன்ன கேட்கணும். கைய நீட்டு சொன்னா நீட்டணும். இந்தா இந்தாமா. எதிர அவ்வளவு போனா? நான் சொல்றேன், எனக்கு பசிக்குது, முதல் சாப்பாடு போடு. என் ராசா, கொஞ்ச நேரத்துல இவ்வளவு பணம் எப்படா சம்பாரிச்ச? கெட்டி காரப்புள்ள, நான் தான் உன்னை இவ்வளவு நாளா கெடுத்துட்டேன். ஆமா, எந்த வேலைக்கு போய் சம்பாரிச்ச? சரி சரி சோறு போடு. நான் பசிக்குதுன்னு சொல்றேன், அப்புறமா சொல்றேன். என் ராசா, உனக்கு இல்லதா இதோ ஒரே நிமிஷத்துல சமைச்சு போட்டேன் என் ராசாவுக்கு. அம்மா 10 குழம்பு வச்சிரு. வச்சிர ராஜா. எப்படிடா சம்பாரிச்ச? இருமா சொல்றேன். சாப்பிடுறீங்கள, அது என்ன? போடுறாங்க, அது கொஞ்சம் வை. அது என்ன அப்பளமா? அது வைக்கிறது ஏன் 2 வைக்க கூடாதா? இப்ப சொல்லுடா. வேறக்குதுல வீசணும்ல, சும்மா உட்காந்துருக்க. வீசுமா, அம்மாவுக்கு வெறுமை பத்தாது. இப்ப சொல்லுடா கண்ணே. சொல்றேமா, அந்த தயிர் கொஞ்சம் ஊத்து. அந்த ஊற வைமா, வைமா. இப்போ ஆள் சொல்லுடா கண்ணே. சொல்றேமா, நீ காலையில சொன்னல 4 நாள் சம்பாதிச்சு வந்தாதான் உனக்கு சாப்பாடு இல்ல, என் மூஞ்சில முடிக்காத சொன்னல. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. நான் சாப்பாடு கூட கவலைப்படல, உன் மூஞ்சில முடிக்காத சொன்னல. நான் என்ன பண்றது ஒண்ணும் புரியல. அதான் பார்த்தேன், நம்ம வீட்டுல இருக்க செப்பு கூடத்தை கொண்டு போய் அடை வச்சு வந்துட்டேன். அம்மா, அதுல நான் ஒரு பைசா கூட எடுக்கல. என்ன நம்ம கவுண்டர் கேட்டுப்பாரு. அம்மா நீ சாப்பிடுமா, உடம்ப பாத்துக்க. உன் வீட்டு செப்பு கூட. ஐயோ, என் தலையெழுத்து. சோளம் எப்படி? 10 காசு. 10 காசா? எவனோ கடிச்சிட்டு போட்டுருக்கா, எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கு. ஆமா, பழம் எப்படி? ரூபாய்க்கு 2. ரொம்ப சீப்பா சொல்றியா? அடிபட்டதோ? தொட்டு பாத்துட்டு பேசியா? கல்லு கணக்கா இருக்கு. எவ்வளவு போட? எவ்வளவோ போட. கணக்கு பண்ணிக்கையா? கணக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறேன்.
என்னய்யா எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு முடக்கா பேசிட்டு இருக்கியா? எந்த ஊரு? போடி மறுபடியும் இருப்பா, அதே பஸ்ல நானும் வர்றேன். யார பாத்தியா போடிங்கற? போடிக்கு பக்கமா வாடி, பஸ் கிடைக்கல லாரியில போவோம்ப்பா. என்னய்யா போடிங்கற வாடிங்கற? உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ யாராவது ஓடியாங்க, வாடி போடிங்கற. ஐயோ ஓடியாங்க, ஐயா இது ஒவ்வொன்னு இடி மாதிரியில இருந்துச்சு, போட்ட 500 தெளிஞ்சு போச்சுடா சாமி. அம்மா 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 அம்மா. பகல்லதான் தொந்தரவுனா ராத்திரியிலயும் தூங்க விட மாட்டேங்கிறானுங்களே. ஏமா ராத்திரி போயிட்டு இருக்குமா? அம்மா அட இல்லையா, சோறு எடுத்துட்டு வர வேண்டாமாயா? அவன் இன்னும் 4 வீட்டுக்கு போகணுமா? போயிட்டு வர வேண்டியதானே? அம்மா சரியா, எடுத்துட்டு வரேன். அப்பா அம்மாடியோ. அம்மா அம்மா இந்தாயா பாத்திரத்தை எடு. தாய பறக்கற ஊட்டி எவ்வளவு சொல்ற? அடியாவா? என் புருஷன் கூட என் பேரை சொல்லி கூப்பிட்டதில்ல. பிச்சைக்காரன் நீ என் பேரை சொல்லி கூப்பிடுற? எப்படி அந்த வழக்கம்? அடி வசந்தி, நான் தாண்டி உன் புருஷன் ஹரிச்சந்திரனோட அப்பன். நீயா? என் ராசா! என்னையா அது? ஏயா இந்த கோலம்? இதுதான் கோலம், பெருங்கோலம், அலங்கோலம். சந்தையில துவைச்சு எடுத்துட்டானுங்க. சாதாரணமா துவைக்கல, சோப் போட்டு நுரைக்கிழம்ப துவைச்சிட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நீ வெள்ள போறதோடதான் இருந்திருப்ப. அப்படி என்னையா செஞ்ச? நான் ஒண்ணுமே செய்யலம்மா, பழம் தான் விலை கேட்டேன். நீ ஒழுங்கா வேலை கேட்டிருக்க மாட்டியே. சரிவா உள்ள வாயா, உத்தரம் கொடுக்குறேன். இனி இது வேறையா? அம்மா வாயா. காலப்புடி. ஐயோ, மெதுவா, மெதுவா. கதவுல மோதிராத.